அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 சிங்கக்குட்டி இருக்குதுங்க. அதாவது திருட்டு சிங்கக்குட்டிக. இது எப்போ உள்ளே போதும், எப்போ பால் குடிக்கும் அப்படின்னுங்கிறதே தெரியாது. ஆனா மொத்தத்தில நம்மளுக்கு வச்சிருந்த எல்லாத்தையுமே இது ஆட்டை போட்டு குடிச்சிட்டு போயிரும். ஸோ இதுகள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னுங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரில. எனக்கு வந்து எப்படி அப்படின்ட்டா இந்த பூனைகள எங்களுக்கு வந்து அடிச்சு துரத்தணும் அப்படின்னு நல்லா ஆசை தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது போகவே மாட்டேங்குதுங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்கில வந்து அது ஒரு குட்டியா இருந்தது. ஒரு குட்டியா இருந்து சோலோவா வந்து உள்ளுக்குள்ளே போய் திருடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது குட்டியெல்லாம் போட்டு குடும்பத்தை உருவாக்கி ஃபேமிலியாக வந்து உள்ள பாலையெல்லாம் ஆட்டை போடுதுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே இதுகளெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னுங்கிறதே வந்து தெரில. சரி அதனால சரி எங்கேயோ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளும் டெய்லியும் வந்து தயிர் சாப்பாடு இல்லை நம்ம சாப்பிட்றதுல கொஞ்சம் இதையெல்லாம் வச்சிடுறோம். அது வாக்கில் சாப்பிட்டு ஒரு சைடு அது ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே லைஃப்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸுக்கு தான்டா சூப்பராக இருக்குது அப்படின்னுங்கிற மாதிரி தோணுது. ஆனால் ஒரு வகையில் பார்த்தா அதுவும் வந்து ஃபுட்டுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுதோ அப்படின்னுங்கிற மாதிரி தோணி மைண்டு வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஆனால் மனுஷங்களா இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு இடத்துல ப்ரெசென்ட்டில் நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கூட வந்து அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ண முடியாமல் ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறது. அப்படி இல்லை அப்படின்னா என்னை வந்து அவன் அதை பண்ணிட்டானே, இவன் வந்து இதை பண்ணிட்டானே அப்படின்னுங்கிற அந்த ஒரு வருத்தம். இல்லை அப்படின்னா நம்ம எப்போவோ நம்ம அதாவது 10 வருஷம் கழிச்செல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போவே சொல்லிடுவாங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. சரி அதுக்காக உழைக்கணுமே அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளால் முடியும், நம்மளால் வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது, அதே மாதிரி அந்த லெவலுக்கு நம்மளால் போகவும் முடியாது அப்படின்னுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சும் நம்ம வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு வந்து நம்ம டெய்லியும் வேலைக்கு போய் பாடுபட்டுட்ருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மாத சம்பளம் வந்தவுடனே அந்த அமௌண்ட்டு எந்த வேகத்தில், அதாவது அந்த வானத்துலலாம் போகுமல்ல ஜெட் விமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜெட் வேகத்தில் போயிடுது. அக்கௌண்ட்டில் கடைசியாக மிஞ்சுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன அமௌண்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது தேவைகள் வருது அப்படின்ட்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஜிபே பண்ணி விட்றான் மச்சான் அப்படின்னு சொல்லி ₹500 கடன் வாங்கி செலவு பண்ணுற நிலைமை தான் இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தான் சொல்ல வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபைனலாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்குமே சொல்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. பட் ஆனால் அது எங்கே ஷேர் பண்ணுறது, எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னுங்கிறத யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, பார்ப்போம், வாழ்க்கை வாழுவோம்.